நாம் கோவையில் பட்டீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நமது செய்தியாளர் பிரவீன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டீஸ்வரர் ஆலயம் ஒவ்வொரு சிவராத்திரிக்குமே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்ப்போம். அங்கு என்ன இப்போ சிறப்பான பூஜைகள் நடந்துட்டு இருக்கு? நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய கோவை பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள், பாரம்பரியங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க கோயிலாக விளங்குகிறது. 2ஆம் கரிகாலனால் கட்டப்பட்ட கோயில் என்கின்ற பெருமையை கொண்டுள்ள இந்த பட்டீஸ்வரர் ஆலயத்தில் இன்று மாலையிலிருந்து 6 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தொடர்ச்சியாக ஈசனை வழிபட்டு வருகின்றனர். கோவிலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால், நான் முன்பே குறிப்பிட்டது போல பல நூற்றாண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு கோயில். கோயிலில் இருக்கக்கூடிய சுவரோவியங்களாகட்டும், சிற்பங்களாகட்டும் ஒவ்வொன்றும் நுட்பமான கலைநுட்பத்தை கொண்டவை. அதுபோக இந்த கோயிலுக்கு உண்டான வரலாறு என்பதை பார்க்கும்போது இந்த கோயிலை சுற்றி முக்கியமான 5 அதிசயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பிறவா புலி, இரவா பனை போன்ற 2 விஷயங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் இருக்கக்கூடிய விதை விழுந்தால் அது முளைக்காது, முளைத்தாலும் செடியாக வளராது என்கின்ற ஒரு ஐதீகம் இங்கே இருக்கிறது. அதுவே போல இரவா பனை பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பனை மரமானது இன்று வரை அழியாமல் இருப்பதன் காரணமாக அதனை இரவா பனை என்கின்ற ஒரு காரணம் கூறப்படுகிறது. அதுபோக இந்த வளாகத்தில் மாட்டு சாணம் விழுந்தால் அதிலிருந்து புழு கூட வராது என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அதனால் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு சரணடைந்தவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை கூறுவார்கள். கோவிலில் சிறப்பு மற்றும் இங்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் குறித்து சிவபக்தர் சிவமீனாட்சி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். கோயிலுக்கு உண்டான சிறப்புகள் என்ன? இன்னைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள், வழிபாடுகள் செய்யறாங்க? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் என்பது மிக பழமையான கோவில். இந்த கோவில்களுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த கோவிலுக்கு இந்த தலம் வந்து மிக பழமையான நகரம். பேரூர் என்றால் பெரிய நகரமாக இருந்ததுனால பேரூர் நகரம். ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த ஏரியா தான் அரசர்கள்லாம் ஆட்சி செய்த பகுதியாக இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு வந்து பேரூர்னு இருக்குங்க. பேரூர் மட்டுமானா இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. ஆதிபுரி, பட்டிபுரி, வேணுபுரின்னு சொல்லிக்கொண்டு பல பழமையான பெயர்கள் உண்டு. இந்த தலத்துக்கே உரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, நொய்யல் நதின்னு சொல்லக்கூடிய அமுத நதி இந்த கோவை மாவட்டத்துடைய உயிர் நதியாக இருக்கிறது. தற்போது சற்று வற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் தானுங்க. இருந்தாலும் கூட இந்த நதி வந்து இந்த கோவிலுக்குரிய சிறப்பாக இருக்குங்க. நொய்யல் நதி என்று சொல்லக்கூடிய நதி. அது மட்டும் இல்ல, பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் என்பதுமே மிக மிக சிறப்பானது. எந்தெந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா, 5 அதிசயங்களை கொண்டது, 6 தலங்களை கொண்டது. சிற்பக்கலைக்கும் ஓவிய கலைக்கும் பல வகையிலையும் நமக்கு வந்து இந்த கோவில்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லயுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கல்லுக்குள் தேரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததுங்க. ஒரு முறை இங்க பணி நடந்துட்டு இருக்கும் பொழுது இரவுல எங்கேயோ ஒரு இடத்துல தேரை கத்துவது சத்தம் கேட்டுச்சுங்க. கிரிச்சுன்னு கேட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சிற்பந்தி, அது வேலை செய்யறவங்க, எங்க கேக்குதுன்னு பார்க்கும்போது நடராஜர் சன்னிதானத்துக்கு முன்னார ஒரு கல்லுக்கு உள்ளார ஒரு சத்தம் கேட்குது. அப்ப அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு தேரை இருந்தாமா. அதனால கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட உயிர் கொடுக்கிற இறைவனாக நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் இருக்காரு. அது மட்டும் இல்ல, பிறவா நெறியான் பட்டி பெருமான்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துக்கு முக்தி மட்டும்தான் கிடைக்குமே தவிர பொன் பொருள் என்பதுக்கு கிடைக்காது. சிவராத்திரி அன்றைக்கு வழிபடக்கூடிய சிறப்புகள் என்னன்னா, இன்றைய தினத்தில் சிவனை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது என்ன? இப்போ நிறைய நாள் வந்து நம்ம தூங்கியே உயிரை கழிச்சுட்டு இருக்கிறோம். நித்தம் சாக்காடு என்ற நிலைமை தான் ஒவ்வொரு உயிருக்குமே. ஆனா இறைவனை சிந்திப்பதற்காகவே நம்ம ஒரு இரவை எடுக்கிறோம். நம்ம தெரிஞ்சு வழிபாடு செய்தாலும் தெரியாம வழிபாடு செய்தாலும் சிவராத்திரி வந்து மிக 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 ஒரு அற்புதம் வாய்ந்ததாலும் ஒரு நாள். இந்த நாள் வந்து சிவபெருமானுக்குரிய நாளாக இருக்கு. எப்படி வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோமோ, அந்த இரவு முழுவதும் இருந்து கண்ணு முழிச்சு பண்றோம் இல்லையா, அது போல சிவனுக்குரிய நாள் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இது மாசி மாசத்துல வரக்கூடிய திதியில நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. சிவபெருமானை ஒட்டி ஒரு பாடல் பாடி, சிவபெருமானுக்காக ஒரு பாடல். நிச்சயமாக. திருச்சிற்றம்பலம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருகி உள்ளொளி பெருகி
உளப்பிலானந்தம் ஆய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவது இனியே. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பசியோடு இருக்கும்போது தானாகவே எடுத்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பால் ஊட்டுவாளோ, அதுபோல இந்த ஒவ்வொரு உயிர்களுக்குமே இறைவன் வேண்டத்தக்கதை தெரிஞ்சு கொடுக்கிறாருங்க. ரொம்ப விசேஷமான நாள்ல இங்க நம்ம கூடி இருக்கிறோம். இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றிப்பா. சிவாய நம. பார்த்திருப்பீங்க, இந்த ஒரு சிவபக்தியை போலவே கோயிலில் திரும்பக்கூடிய ஒரு இடத்திலும் சிவபக்தர்களின் தலைகளாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. கோவில் பிரகாரம் ஒவ்வொரு இடத்திலுமே மனித தலைகள் மட்டுமே காணப்படக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக இங்கு பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். கோயில் வளாகத்தில் சிறப்பு சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோயில் அருகே இருக்கக்கூடிய வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், சிவபெருமானின் பெருமைகளை பறைசாற்றக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோக கோவிலில் அன்னதானம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் எண்ணிக்கை காலை வரை தொடரும் என்பதன் காரணமாக காவல்துறை பாதுகாப்பு என்பது போதுமான அளவு போடப்பட்டிருக்கிறது. கோவில் வளாகத்திற்குள் நெரிசல் ஏற்படாத வகையில் அதற்கேற்ற ஏற்பாடுகள், குடிநீர் வசதி உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சூழலில் காலை 4:30 மணி 5 மணி அளவில் அந்த கால பூஜைகள் முடியும் வேளையில் 5:30 மணிக்கு காலபைரவருக்கான ஒரு பூஜையும் இங்கே நடப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு 6:30 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு நாளைய தினத்திற்கான சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. விக்னேஷ்.